நாங்கள் மேரேஜ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த மேரேஜ் எங்களுக்கு நடந்தது. அப்போ நாங்கள் முடிவு பண்ணோம், லைஃப்பில் நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணோம்னா நல்லா எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுற மாதிரியும் எல்லாத்தையும் இது ஐப்ரோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இம்ப்ரெசிவாக ஒரு வீடு கட்டணும்னு அப்போ டிசைட் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு 11 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலவே இவங்க தாத்தா, பாட்டியோட பூர்வீகமான வீடு. நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இங்க நீங்க இவ்ளோ செலவு பண்ணி, இவ்ளோ மாடர்னா நீங்க ஏன் இங்க வந்து கட்டணும் அப்படின்னு. நாங்க 2 பேர் மட்டும் தான் அதில ரொம்ப ஸ்ட்ராங்கா இதே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னோம். பிகாஸ் எங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப பக்கத்துல, ஆப்போசிட்லயே எங்க கல்யாணம் அங்க தான் நடந்தது. ஸோ அங்கேயே பக்கத்திலேயே தான் வீடு கட்டணும் அப்படின்றது எங்க 2 பேர்த்தோட ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. நான் சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ கட்டியிருந்தோம்னா எனக்கு இந்த கனெக்ஷன் கிடைக்காது. மெயினாக கனெக்ஷனுக்காக தான் நாங்கள் இங்கே இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ரிட்டையர்மெண்ட் ஹவுஸை ஃபஸ்ட்டு கட்டிட்டோம். அப்புறம் எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டேக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணோம். இட்ஸ் வெரி வெரி எமோஷ்னல் ஃபார் அஸ். ಗೃಹಪ್ರವೇಶ ಆರಂಭ ಮುಹೂರ್ತ ಕಾಲದ ಮಹಾಗಣಪತಿ ಸರ್ವ ಗಾಯತ್ರಿ ಮಂತ್ರ ಹೋಮಕಾಲ ಆಚಾರ್ಯ ವಾಮನೇ நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறது என்னோட ஹஸ்பண்ட்க்கும் என்னோட பிரதருக்கும். நான் வந்து ஆசைப்பட்டேன், என்னோட ஆசையை அப்படியே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது அவங்க 2 பேரும் தான். ஸோ வி ஆர் வெரி வெரி எமோஷனலி கனெக்டட் டு திஸ் ஹவுஸ். ஈவன் தோ நாங்கள் ரொம்ப ஒரு 7000 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருந்தாலும் கூட டே பை டே நாங்கள் எப்போ இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீடு இது. என் மச்சனை விஷ்ணுவர்தன் அவனோட எஃபர்ட்டு ரியலி பெரிய எஃபர்ட்டு. இவங்க சித்தப்பா, எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தோட எஃபர்ட்டும் தான் இந்த வீடு வந்ததுக்கு ரீசன். நாங்கள் என்னதான் இருந்தால் அங்கேருந்து இன்புட்ஸ் கொடுத்து பிளான் போட்டாலும் இங்கே எக்ஸிக்யூட்டிங்க்கு கரெக்டான பர்சன்ஸ் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது ஒரு டீம் ஒர்க் தான். நாங்களே இங்கே வந்து இருந்து கட்டினா கூட அது அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்காது.